இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. திரும்பவுமாக இந்த மாதத்திலே, இந்த தவ காலத்திலே நம்மை ஒருவரை ஒருவர் சந்திக்கத்தக்கதாக கர்த்தர் பாராட்டின அந்த பெரிய தயவுக்காக அவருக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். ஒரு சின்ன ஜெபம் செய்து நம்முடைய இந்த வாரத்தின் தொடர் செய்திகளை நாம் தொடங்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான மகிமையுள்ள உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஏசப்பா, உம்முடைய பாடு மரணங்களை நாங்கள் தியானிக்கிற இந்த தவ காலத்தில் கர்த்தாவே, நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளுக்காக, எங்கள் நிமித்தம் நீர் பட்ட காயங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஏசப்பா, நன்றி. எங்களை அதிகமாக பரிசுத்தமாக்கும், உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலாம் ஆண்டவரே. இப்போதும் நாங்கள் கேட்க போகிற இந்த வார்த்தைகள் எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்படாம்ப்பா. ஆவியானவர் கிரீச்சையும் பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே பேசுகிறவர் என்று சொன்னீர். ஆவியானவரே, நீர் என்னுடைய வாயில வார்த்தைகளை தாரோம். அதே போல இதை கேட்கிற ஜனங்களின் உள்ளத்தை நீர் திறந்துடலாம்ப்பா. இதில் இருக்கிற உண்மையை, இதிலே வேதம் சொல்லுகிற சத்தியத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக உன்னுடைய ஜனங்களின் இருதயத்தை நீ திறக்க நான் ஜெபிக்கிறேன். உன்னுடைய இரத்தத்துக்குள்ளே எங்களை எல்லாரையும் வைத்துக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 15வது வசனமும். ஆதியாகமம் 2:5. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இந்த வாரத்திலே வேலை என்கிற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க போகிறோம். தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த பூமியை அவர் உருவாக்கின பொழுது அது வெறுமையும் இருள் நிறைந்ததுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதம் தொடங்குகிறது. ஆண்டவர் முதலாவது சிருஷ்டித்தது வெளிச்சத்தை. இந்த பூமியின் மேல் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அப்படியே இந்த பூமியின் மேல் வெளிச்சம் உண்டாயிற்று. 2வது நாளிலே அவர் ஆகாய விரிவை படைத்தார். 3வது நாளிலே வெட்டாந்தரையையும் கடலையும் செடி கொடிகளையும் மரங்கள் தங்களில் தங்கள் விதைகளை உடைய செடிகளையும் மரங்களையும் முளைப்பிக்க கடவது என்று சொன்னார். 4வது நாளிலே காலங்களையும் சமயங்களையும் அறிவதற்காக சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைத்தார். 5வது நாளிலே அவர் பறவைகளையும் மீன் இனங்களையும் அவர் படைத்தார். 6வது நாளிலே மனிதனையும் விலங்குகளையும் சிருஷ்டித்து 7வது நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார். இந்த சிருஷ்டிப்பின் வரலாறை நாம் படிக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக படைத்தார். ஆகாய விரிவு மேலே இருக்கிற தண்ணீருக்கும் கீழே இருக்கிற தண்ணீருக்கும் பிரிவினை உண்டாக்கும்படி நடுவிலே ஆகாய விரிவு உண்டாக கடவது என்று சொன்னார். சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைக்கும் பொழுது காலங்களை அவைகள் அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொல்லி அவைகளுக்கு ஒரு பணியை வைத்தார். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொன்று பறவைகளையும் நீர்வாழும் ஜந்துக்களையும் பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். அப்படியே மனிதனையும் சொன்னார். ஆனால் இந்த செடி கொடிகளை படைக்கும் பொழுது மட்டும் உண்டாக கடவுது என்று சொல்லிவிட்டு நிறுத்தி விட்டார். திரும்ப அந்த சிருஷ்டிப்பின் வரலாறை நாம் வாசிக்கும் பொழுது மற்றதெல்லாம் உருவாகி இருந்தது.
பூமியிலே இன்னும் செடி முளைக்கவில்லை, இன்னும் மரங்கள் முளைக்கவில்லை என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அதோடு கூட ஒரு காரியம், அது ஏன் முளைக்கவில்லை என்பதற்கான காரணத்தை வேதம் சொல்கிறது. மழை பெய்யவில்லை, அங்கே தண்ணீர் இன்னும் வரவில்லை இந்த செடி கொடிகள் முளைக்க. அதோடு கூட இந்த செடியை பண்படுத்த மனிதனும் இருந்ததில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்படியானால் கர்த்தர் இந்த பூமியிலே விளைகிற இந்த செடி கொடிகளுக்கு ஒரு நியமத்தை வைத்தார். மனிதன் அதை பண்படுத்த வேண்டும். பண்படுத்தவும் காக்கவும் தான் ஏதேனிலே ஆண்டவர் ஆதாமே ஏவாளையும் வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனிதனுக்கு ஒரு வேலை ஆண்டவர் வைத்திருந்தார். சிருஷ்டிப்பிலேயே வாழாவிருந்து இந்த உலகத்தை அனுபவிக்க அவர் வைக்கவில்லை. இந்த பூமியை உருவாக்க, இந்த பூமியிலே உள்ள ஆகாரத்தை கண்டுபிடிக்க, ஆகாரத்தை விளைவித்து எடுக்க மனிதன் அதை பண்படுத்த வேண்டும், அவன் வேலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நியமத்தை வைத்தார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது வேலை செய்யாவிட்டால் அவன் சாப்பிடாதிருக்க கடவன் என்று புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். மனிதன் வேலை செய்வதும் தன்னுடைய ஆகாரத்துக்கான காரியங்களை கவனிப்பதும் ஆண்டவருடைய சித்தமாக இருந்தது. மனிதனுடைய இயல்பிலேயே வேலை செய்ய வேண்டும் என்கிறதை அவர் வைத்துதான் மனிதனை சிருஷ்டித்தார். மனிதன் பாவம் செய்த பொழுது நெற்றியின் வியர்வையால் தான் நீ ஆகாரத்தை புசிக்க முடியும், நீ கடினமாக உழைக்க வேண்டும், அது முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும் என்று ஒரு சாபத்தை அவர் கூறினார். சாபமாக சொல்வதற்கு முன்பே கர்த்தர் வேலை செய்கிற அந்த நியமத்தை மனிதனுக்கு வைத்திருந்தார். குணசாலியான ஸ்திரீயை பற்றி வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவள் தன் கையை ராட்டினத்தில் வைக்கிறாள், வஸ்திரங்களை அவள் உருவாக்குகிறாள், வியாபாரம் பண்ணுகிறாள் என்றெல்லாம் சொல்லி அவளை பற்றி சொல்லி இருக்கிறது. மனிதன் வேலை செய்தே ஆக வேண்டும். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் நியமித்த வேலைகள் உண்டு. எல்லாரும் ஒரே வேலையை செய்ய முடியாது, செய்ய வேண்டியதில்லை. அவரவருக்கு நியமித்த வேலைகளை நாம் செய்ய வேண்டும். இந்த நாளிலே வேலை நாம் செய்யும் பொழுது கர்த்தருக்கு நாம் எப்படி உண்மையாக இருக்க வேண்டும், எப்படி நாம் வேலை செய்ய வேண்டும் என்பதை பற்றி தியானிக்க போகிறோம். ஆண்டவர் மனிதனுக்கு என்று முதலாவது தந்த வேலை நிலத்தை பண்படுத்துவதும் அந்த நிலத்தை காப்பதும் தான் விவசாயம். ஆண்டவருக்கு இஷ்டமான ஒரு வேலை. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் விவசாயம் செய்கிறவர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மனதார நான் வாழ்த்துகிறேன். விவசாயம் மற்ற எல்லா வேலைகளை விட மேன்மையானது. ஏனென்றால் திருவள்ளுவர் ஒரு குறளிலே இப்படி சொல்லியிருப்பார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று சொல்லி. இந்த நிலம் விளையாத பட்சத்திலே, இந்த நிலத்திலே நமக்கு போதிய ஆகாரம் கிடைக்காத பட்சத்திலே மற்ற வேலைகள் எதுவும் நான் செய்ய முடியாது, மற்ற எல்லாம் ஸ்தம்பித்து நின்று விடும். அவசியமாக மனிதனுக்கு வேண்டியது இந்த நிலத்தின் விளை பலன்கள் தான். இந்த நாளிலே நாம் விவசாயிகளுக்காக விசேஷமாக ஜெபித்து இந்த நாளில் செய்தியை நாம் முடிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்முடைய தேசத்தின் எல்லா விவசாயங்களையும் ஆசீர்வதித்து ஜெபிப்பீர்களா? எல்லா விளை நிலங்களையும் ஆசீர்வதித்து ஜெபிப்பீர்கள். ஆண்டவரே, எங்கள் இயற்கையை ஆசீர்வதியும், எங்கள் மண் வளம் குஞ்சி போகக்கூடாது ஆண்டவரே, இயற்கை உரங்களினாலே அது சீரழியக்கூடாது. எங்கள் தேசத்திலே விவசாயம் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும் என்று கேட்டு ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காகவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் எல்லாரும் விசேஷமாக விவசாயம் செய்கிற, நிலத்தை பயிரிடுகிற, பாதுகாக்கிற அந்த ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிலத்தை பாதுகாக்கிறவர்களுக்காக, அதை பண்படுத்துகிறவர்களுக்காக, விதைக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம்பா. எங்க தேசத்தின் விளைநிலங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு பலனை அறுத்தான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் விளைநிலங்கள் எல்லாம் 100 மேனி பலன் தரத்தக்கதாக, விவசாயிகள் கடன் இல்லாமல் வாழத்தக்கதாக, மகிழ்ச்சியோடு கம்பீரத்தோடு அறுவடை செய்யத்தக்கதாக கர்த்தாவே, எங்கள் தேசத்தின் விளைநிலங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உணவு உற்பத்தியிலே
தன்னிறைவு பெற்ற நாடாக தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.